எப்பயும் போல் இந்த பதிவையும் நீங்கள் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் பேச போகிற ஒவ்வொரு விஷயமும் விளையாட்டு செய்திகள் கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறது, இப்போ நான் உங்கள் முன்னால் பேசுகிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு குருஷியலான விஷயம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலான்னு ஒரு முடிவில் எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான வேலைகளை நான் இப்போ இந்த நொடியிலேருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்கங்க. ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? இருக்காதுல. அந்த கதை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவளை ஃபஸ்ட்டு டைமே திருச்செந்தூருக்கு இவளாக தனியாக போனப்போ நான் தடுத்து நிறுத்தி, இனிமேல் நீ கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் உன் கூட நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ இவ்வளோ தூரம் போய் நின்றுருக்க மாட்டேன். சரி, அதுதான் போயிட்டா. ஒரு கோவில் குளம், நம்ம அதை பேசி அதனால் ஏற்படக்கூடிய அந்த பழிச்சொல்லோ இல்லை சாமி குத்தமாச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பானுங்கிறதுனால அந்த விஷயத்தில் நான் மூக்க நுழைக்கலை, விட்டுட்டேன். சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன், ஏதோ கோவத்தில் ரம்ஜானுக்கு இங்கே என் மேலே உள்ள கோவத்தில் அங்கிட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இது நான் செஞ்ச ஒரு பெரிய முட்டாள்தனமான செயல். சரி விட்டுருங்க, அது போய் தொலையட்டும். இப்போ 2வது தாராபுரம் போனால் பார்த்தீங்களா, அப்பையும் நான் ஆல்ரெடி சந்தேகப்பட்டேன். எப்படியும் இவள் புருஷன் கூட தான். அப்போ திருச்செந்தூர் போகும்போதுமே என்கிட்ட எல்லாருமே என்னுடைய சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவள் தனியாக திருச்செந்தூருக்கு போகலை. அங்கே கண்டிப்பாக பாலவிநாயகன் வந்திருக்கான். இந்த அவன் சொல்கிற மாதிரி சில பேர் சொன்ன மாதிரி செட்டப் கிளப்பி வந்தா, அப்புறம் இன்னொருத்தி வந்தா, அந்த சோழிக்கே இடமில்ல, எச்சோழிக்கு இடமில்ல. ஆனால் அவள் புருஷன் வந்திருக்கான். அவன் திருச்செந்தூருக்குங்கிறது அவனுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. திருப்பூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறது என்ன ரொம்ப தூரமா? இவ போக அவன் வர ஃபஸ்ட்டு தடவை அந்த ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு. இது எனக்கு 100க்கு 200% வந்த உண்மையான தகவல். சரி, போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். அது கோயில் ஸ்தலம், அந்த இடத்துல புருஷனை பார்த்தா வேறு மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடந்துச்சாங்கிறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது நல்ல முறையான ஒரு மனுஷனுக்கு அழகு கிடையாது, விட்டுட்டேன். ஆனால் 2வது தடவை தாராபுரம் போனால் பார்த்தீங்களா, அப்போவே இவளை நான் கையங்களமாக பிடிச்சிருக்கணும். அந்த இடத்தையும் மிஸ்டேக் பண்ணி அப்போ நான் யோசித்தேன், இவள் தங்கின ஹோட்டலு எனக்கும் தெரிஞ்ச இதுதான் ஹோட்டல் தான். ஏதோ அம்பிகையோ ஆனந்தமோ ஏதோ ஒன்று சொன்னான். ஃபஸ்ட்டு தாய் லாட்ஜில் ரூம் போட்டேன்டா, அப்புறம் போய் நான் அம்பிகையில் போட்டேன்டா. அப்போ எனக்கு அம்பிகை ஹோட்டல் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவர் தான். சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கங்க, யார் வந்துட்டு போயிருக்கா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்களே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் அந்த இடத்துலையும் தப்பு பண்ணிவிட்டு, சரி ரைட்டு இவளாக தானே போயிருக்கா, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டது மிக மிக பெரிய பெரிய முட்டாள்தனம். என் புத்தியை நானே செருப்பில் விளக்கமாற்ற கொண்டு அடித்தா கூட அது தகும். ஏன்னா அந்த வட்டம் போய் இவ திலீபா, கோகுலு, பாலவிநாயகம் 4 பேரும் அவங்க அந்த ஸ்கூலுக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து ஹோட்டலில் போய் பிரியாணி தின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வேறு பார்சல் வாங்கிட்டு வேறு நைட்டு டிஃபன் பண்ணியிருக்காங்க. குடும்பமாக அங்கே தான் இருந்திருக்காங்க. என்கிட்ட வீடியோ காலில் வந்தாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, இங்கே பாரு, நீ சந்தேகப்படுறியா என்னைய நான் பாலா கூட போயிருப்பேன்னு? கிடையவே கிடையாது. நானும் இந்த பாரு கோகுல் இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபோனை கொண்டு அப்படியே காட்டினான். அவன் ரிசப்ஷனில் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே திருப்பி உள்ளக்க போனான். அப்போ திலீப்பா உட்காந்து அவனும் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, சரி 2 பேர் தான் இருக்காங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு நிழல் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது அது யார் நிழல்ன்றதுக்கு ரூம் பாய் அப்படின்ட்டான். நான் அப்போவே ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இந்த ரூம்குள்ளே கண்டிப்பான முறையில் பாலவிநாயகம் இருந்திருக்கணுங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டேன். ஆனால் நேற்று இந்த பயலுக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரிக்கு கூட எப்படிலாம் உண்மை வெளியே வருதுன்னு பாருங்கள். ஆண்டவே இருக்காங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். அந்த பயலுக்கு காய்ச்சன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போப்பான்றதுக்கு கால்பால் மாத்திரை 6 மாத்திரையை உடச்சி கொடுத்து இதை போட்டுட்டு படுறான்னு சொல்லி படுக்க போட்டான். எனக்கு காலையில் மனசு கேட்காம இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வாடா 2 பேர் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு என் கூட வந்துட்டான். இது வரைக்கும் என் கூட அவனை தனியாகவே அனுப்பலை. நானும் 2-3 தடவை வாடா பாதாம் பால் குடிக்க போவான், இல்லை வேணாம் வீட்டிலே இந்த பக்கத்துலேயே பால் இருக்குது வாங்கிட்டு சொல்லி போட்டு கொடுத்துக்குறோம்டா. அப்புறம் வாடா கலர் சாப்பிட போவான், வாடா பேக்கரிக்கு போவான், எங்கேயுமே நீ விடலை. இன்றைக்கி என்ன நினப்பில் இருந்தான்னு தெரியலை, இல்லை வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலா லைவ் போட்டாலா என்ன பண்ணான்னு தெரியலை. சரி காய்ச்சல் அடிக்குதுங்கிறானே இந்த பையன், கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லி கூட்டு போய் அவனுக்கு போய் ஊசி போட வேண்டதுக்கு, இல்லை வேணாம் எனக்கு மாத்திரை டானிக்கு மாத்திரம் வாங்கி கொடுங்கத்தா அப்படின்னா. சரி ரைட்டு, டாக்டர் ஊசி போட வந்தார். இல்லை வேணாம் ஊசி போட வேணாங்கன்னு சொல்லி நான் சொன்ன உடனே என்னையை பார்த்து அவன் கண்ணீர் விட்டு சொல்கிறான். இவ்வளோ விஷயம் அவன் மூலியமாக தான் வருது. அன்புக்கு கட்டுப்படாத பிள்ளைங்க உலகத்திலே கிடையாதுங்க. அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் ஊசி போடுறாருன்னு டாக்டர்னு சொன்ன உடனே எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு வேணான்னு சொல்லி என்னை காப்பாற்றுனீங்க பார்த்தீங்களா, இதுக்காகவே நான் ஒரு சில உண்மைகளை சொல்கிறேன் தா அப்படின்னா. என்ன உண்மைங்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சின்ன பையன் என்ன அவ்வளோ என்ன ரகசியத்தை சொல்கிறேங்கிறேன், உண்மையை சொல்கிறேங்கிறேன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னடா சொல்கிறா கோகுல் அப்படின்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டோம்,
அப்படின்னா. பொய்யா? எப்போ நீ சொன்னியா அப்படிங்கிறேன். நான் சொல்லலை, அம்மா சொல்லுச்சு அப்படின்னா. அம்மாவா? அம்மா என்னடா போய் சொல்லுச்சு என்கிட்ட? வழக்கமாக அவள் வந்து சில விஷயங்கள் இங்கே போய் சொல்லுவா, அதெல்லாம் வேறு. இல்லை அதில் இல்லை, நாங்கள் தாராபுரத்துக்கு போனோம்ல, சர்டிஃபிகேட் வாங்க, அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னா. என்னடா ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு புட்டு வச்சிட்டேன். அப்பா வந்தார், எங்களுக்கு தீமண்டை வாங்கிட்டு வந்தார், கொடுத்தாரு, பார்த்தாரு, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அதுபோக வந்து அப்பா என்ன கேட்குறாரோ சரக்கு முதற்கொண்டு இவ வாங்கி கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை பொய் சொல்லாது, சரியா? இவ வாய்க்கு நான் என்ன, எனக்கு வேறு மாதிரி வருது. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே வந்த ஜோருக்கு அவள் லைவை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வேறு மாதிரி வருது. ஒரு அறை விட்டேங்க கண்ணத்தை காட்டி சத்துன்னு. ஏண்டி குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அவன் பொய் சொல்லுவானா? பாலவிநாயகன் வந்த விஷயத்தை எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னே. பாலவிநாயகன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பழையபடி கேஷுவலாக பேசினான். இந்த கண்ணத்தை காட்டி ஒரு அறை விட்டேன். உண்மையிலே நான் அடித்தேன். நம்புங்க, நம்பாமல் போங்க. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், விளையாட்டு செய்திகள் இதோட முடிச்சுன்னு சொல்லி எவனாவது கமெண்ட்டை போட்டிங்கன்னா விளக்கம் பார்த்த கொண்டே அடிப்பேண்டு. அவன் வந்திருக்கான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் பொய் சொல்லாது. பாலவிநாயகன் வந்து 2 பேர் மாறி மாறி சாப்பிட்ருக்காங்க, சரக்கும் அடிச்சிருக்காங்க. மற்றபடி 3வது என்ன நடந்துச்சுங்கிறத அவனுக்கு தெரியாது. பச்சை மண்ணுக்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? அப்பா அம்மா சேர்ந்து என்ன பண்ணாங்க, அப்பா அம்மா விளாண்டாங்களா, இல்லை வேறு எதுவும் நடந்துச்சான்னு சொல்லி நான் அவன்கிட்ட போய் வாயை பிடுங்க முடியுமா? வேணாம். நான் அதிலே யூகிச்சுக்கிட்டேன். எப்போ ஒருத்தி என்னை விட்டுட்டு போய், ஏன்னா இதே விஷயம் இங்கேயும் நடக்கும். நான் 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிடுவோம். சரக்கு போட்டோம்னாலே அடுத்தவன் என்ன கேட்பா எல்லாம் எனக்கு தெரியும், ஐநோ. அதனால் கண்டிப்பான முறையில் அங்கே நான் நினச்ச அந்த 3வது ஒன்றும் நடந்திருக்கும். இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் இருக்கணுமா? ஒரே வார்த்தை நான் பேசிட்டேன். உனக்கு என்னென்ன தேவை எழுதிக்க. என்கிட்ட இப்போ முதற்கொண்டு சல்லி நயா பைசா கிடையாது. நல்ல வேளை ஆண்டவன் இந்த சம்பளம் வர்றதுக்கு முன்னாலே இந்த விஷயத்தை என்கிட்ட காட்டி கொடுத்தேன். சம்பளம் வந்துச்சுன்னு வைங்களேன், என்னை உரிச்சு உப்பை தடவிட்டு வெறும் ஆளாக தான் அனுப்பி விடுவா. இப்போ நான் தான் ராஜா. காலரை தூக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? சொல்லிட்டேன், உனக்கு என்ன தேவை எல்லாம் செஞ்சாச்சுல. இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டியது கிடக்கு? எதுவுமே கிடையாது. உன் பிள்ளைகளை காலேஜில் சேர்த்தாச்சு, ஒருத்தனை ஹாஸ்டல்லே கண்டினியூ பண்ண சொல்லியாச்சு. உனக்கு தேவையான பொருள், தங்கம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உனக்கு பூட்டி அழகும் பார்த்துட்டேன். இனிமேல் என்கிட்ட என்னையை தவிர எதுவும் இல்லை. இனி மிச்ச வாழ்க்கையாவது போய் என் குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு. அப்போ அந்த சொச்ச வாழ்க்கையை வாழணும்னா இங்கே உட்காந்து எனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு பத்திர வகையில் எல்லாம் முடிஞ்சு, இனிமேல் அவன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் அவன் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்புன்ட்டா. ஸோ இன்னையிலேருந்து கிளைமேக்ஸ் ஸ்டார்ட். இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இதை நான் வேணால் கோகுலை வேணாலும் கூப்பிட்டு கூட இப்போ நிரூபிப்பேன். அவன் சொன்னதுக்கு அவனை பிடிச்சி அந்த கேள்வி கேட்டு, யாரை கேட்டுறா நீ இதை சொன்ன, உனக்கு மத்தியானம் நான் சோறு தர மாட்டேன், நீ பட்னி தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை பட்னி போட முயற்சி பண்ணுறான். நான் சொல்லிட்டேன், அவங்க சோத்தில் கையை வச்ச அதுக்கப்புறம் உனக்கு நடக்கிறதே வேறன்ட்டு சாப்பாடு இருந்தால் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, இனிமேலும் நான் யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டேன். அவன் என்னதான் பூசி முழுங்கி பாலவிநாயகமே வரலை, நாங்கள் தான் போனோம்னா இது பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். அன்றைக்கி இவன் 2 நாளாக போய் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல், வீடியோ போடாமல், எந்த தொடர்பும் இல்லாமல் யாரு கூடயும் ஒரு கால் கூட பண்ணாமல், கான்ஃபரன்ஸ் காலில் கூட வராமல் இப்படி இவன் பண்ணும்போதே எனக்கு அன்றைக்கே டவுட்டு, இதில் ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்குது, விஷமத்தனம் இவன் பண்ணுவா. கண்டிப்பாக கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்தே ஆகணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இவன் மூலியமாக எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. இனி நான் என்ன பண்ணலாம்? என் முடிவு இனிமேல் என் கையில் கிடையாது, உங்கள் கையில். இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் உட்காந்து அசிங்க பிடிச்ச இந்த 3 வேளை சோறை திங்கணுமா? அதை திங்கும்போது பூரா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணும்? நரகளை திங்கிற மாதிரி தோணும். இவன் என்ன நினச்சிட்டா, என்னைய ஏதோ சோத்துக்கு செத்தவன், எல்லாத்தையும் இவனுக்கு எதுனாலும் நம்ம பண்ணிட்டு கேட்டால் கட்டின புருஷனை தானே பார்க்க போனது சரி. நான் அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு குற்றமும் சொல்லலை, உன்னைய குறையும் சொல்லலை. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்போ காசுக்கு நான் கவட்டையை விரிக்கிறது பாலவிநாயகத்துக்கிட்டையா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? எனக்கு ஆத்திரம் அவ்வளோ வருது. நான் இப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கும் தயார் தான். ஆனால் இவள் போனால் என்ன பண்ணுவா? என் குடும்பத்தை பேசுவா, என் பிள்ளைகளை பேசுவா, என்னையே பேசுவா, எங்கள் அம்மாவை இழுப்பா, எங்கள் பரம்பரையவே இழுத்து ஒவ்வொரு வீடியோவிலையும் எங்களை அசிங்கப்படுத்துவா, கேவலப்படுத்துவா. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இருந்து பிரச்சனைகள்லாம் முடிச்சு விட்டுட்டு, ஒன்று யாராவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் மூலியமாகவோ, இல்லையா ஒரு வக்கீல் மூலியமாகவோ, இவளுக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லைன்னு இதோட இவளுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு கிளம்பலாம். நான் என் முடிவு எடுத்திருக்கேன். இதை தவிர என் வாழ்க்கையில் இனிமேல் நான் அவமானப்பட எதுவுமே கிடையாது. எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துட்டேன்.
துரோகியை கூட மன்னிச்சிடலாம், எதிரியை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் துரோகியை மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவன் எனக்கு எதிரி கிடையாது. எதிரிக்கிட்ட கூட போய் எதிரி கூட மூஞ்சிக்கு நேராக வந்து நெஞ்சில் குத்துவான். ஆனால் இவ என் முதுகில் குத்திட்டான். இவ கூட இனிமேல் வாழ்கிறதுக்கு பேசாமல் நான் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சுமிக்கு இனிமேல் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் எப்போயுமே இருக்கும். சரியா? இவன் சொன்னாங்கிறதுக்காக தான் அவள் விஷயத்தில் நான் தலையிடாமல் இருந்தேன். இனிமேல் நான் என்ட்ரி ஆகிறேன். இனிமேல் வேறு மாதிரி நான் மாற போகிறேன். எல்லாமே உங்களுக்கு 6 மணி லைவில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போவே நான் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன்னா அப்புறம் மத்தியான நேரம் இங்கே பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கும். உடனே வந்துடுவாங்க. அப்போ மத்தியானம் அவள் சோறு போட மாட்டாங்கிறதுக்காக இவ்வளோத்தையும் சொல்கிறியா அப்படிம்பாங்க. இன்னும் சில ரகசியங்கள் இருக்குது. 6 மணி லைவில் புட்டு வைக்கிறேன். ஓகேவா? பாய்.